நல்லா படிக்கிறவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குண்ணே, படிப்பு சரியா வராதவங்களுக்கும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குண்ணே. அதாவது சரியா படிக்கலன்னா டிவேட் போகலாம். அதாவது டிவேட் போனாலே வந்து ஒரு படி கீழன்ற மாதிரி தான் அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி காலப்போக்கில் அதெல்லாம் மாறிடுச்சு. டிவேட் கோர்சஸும் நல்ல கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மற்ற இனத்துக்காரவங்க அதனால பயன்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் பெனிஃபிட்ஸ் ஆனதுங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து அதில் போகணுன்னு ஆர்வம் இருக்குது. பட் இல்லை அதில் புந்தோம்னா வந்து ஒரு படிக்கு ஒரு கெத்து இல்லை, அவ்வளோ நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படித்தா தான் நம்ம அருவாளின்னு ஏற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. டிவேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கம்பெனி சொல்லுவாங்க, எஸ்கேஎம் சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் பேர். நீங்கள் வந்து பிஏ மாதிரிலே பிடிக்காக சொல்கிறாங்களே, இப்போ பார்க்க போனால் 15 வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து படிப்பு சரியாக வரல, கைத்தொழில் விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொன்னானே, நீங்கள் ஆல்ரெடி அங்கே எஸ்கேஎம் 1 ஆரம்பிக்கலாம். எஸ்கேஎம் 1 2 3 முடிச்சாலே டிப்ளமோ முடிச்ச மாதிரி. அது முடிச்சுட்டு எஸ்கேஎம் 4 போனாலே ஒரு டிப்ளமோ ஹோல்டர், யூ வில் பி சர்டிஃபைட் as a diploma holder. 4 5 நீங்க முடிச்சீனா டிகிரி. நீங்க வந்து அதுக்குன்னு எஸ்பிஎம் செய்ய வேணாம்னு சொல்ல வரல. பட் என்ன சொல்றேன்னா, நம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்றேன், நம்ம ப்ராக்டிகலா இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா உண்மைக்கு அது உங்களுக்கு தெரியணும். கஷ்டப்பட்டு படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போய் மாஸ்டர்ஸ் முடிச்சு பிஹெச்டி முடிச்சு உங்களோட சம்பளத்தோட இந்த லைனுக்கு போயிட்டு, ஏன்னா மெட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ நீங்க பாருங்க, ரூட்ல போற காடியெல்லாம் என்ன காடி, ஈவி. நீங்க ஒரு ஈவி காடியை டோவிங் பண்ணா சாதாரண விஷயம் இல்லை தெரியுமா? நம்ம அண்ணனுங்க நம்ம டோவிங் பண்றாங்களே அந்த மாதிரி இல்லை, அதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அதான் டிவேட். அப்போ அது நாலேஜ் இருக்கும்போது நீங்க அந்த விஷயம் நீங்க டிமாண்ட் இருக்கும்போது நீங்க அதை சப்ளை பண்ணும்போது பப்ளிக்ல, அதாவது இந்த கம்யூனிட்டியில சம்பளம் வந்து 5,000 மினிமம். ஏன்னா இதே நம்ம ஒரு வாத்தியார், ஒரு இன்ஜினியர் நீங்க பாருங்க, ஸ்டில் 4,000 4,500, சில பேர் இன்னும் 2,800 2,000 இருக்கிறாங்க. ஸோ அந்த பார்வை மாறணும். இது ஏன்னா இது நான் சொல்றதெல்லாம் உண்மை சத்தியம். நம்ம ஃபீல் இருக்கிறோம், நிறைய பேருக்கும் தெரியும். இப்போ ChatGPT இருக்குதானே, இப்போ சும்மா தட்டி பாருங்க. இப்போ டிவியோட மலேசியாவில் ஆளுங்களோட சம்பளம் எவ்வளோ, எப்படி டிமாண்ட் வெரி ஹை. பழையமல்ல. ரெண்டாவது நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், அண்ணமார்கள்லாம் வந்து ட்ரோன் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஒரு நிகழ்ச்சி கும்பாவா ட்ரோனை போய் ஏற்றுவாங்க. சரி, ட்ரோன் ஏற்றுறாங்க, போகிறாங்க வராங்க. சரி, ட்ரோன் யார் ஆப்ரேட் பண்ணுவா? ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அதான் டிவேட். இப்போ டிவேட் வந்து பழைய டிவேட் மாதிரி இல்லைண்ணே. பழைய டிவேட் என்ன பேசுவோம், காடி ரிப்பேர் பண்ணும். நவடேஸ் டிவேட் வந்து ஹை இம்பாக்ட் டிவேட் ஆயிருச்சு. நவடேஸ் வந்து நம்ம ஏஐ பற்றி பேசுகிறோம், எல்லாமே ஏஐண்ணே. ஏஐ ப்ரோம் எப்படி டிவேட். இப்போ வந்து ஈவி பற்றி பேசுகிறோம், ஸ்மார்ட் ஃபார்மிங் பற்றி பேசுகிறோம். முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம், இப்போ நம்மளா எஸ்டேட்லேருந்து வரும்போது பாஜா பண்ணுறது எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி சொந்தமாக கையில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, போவாங்க. இப்போ எல்லாமே கண்ட்ரோல்ண்ணே. நீங்கள் சும்மா உங்கள் ஃபோன் கண்ட்ரோல் மாதிரி தட்டிட்டு அதில் ஸ்மார்ட் ஃபார்மிங் வந்து அது ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து பாஜாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன்லேயே பண்ணிடுறாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் வெளியே. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இது ஆப்ரேட் பண்ணுறது யாரு? டிவேட் படிக்கிறது மட்டும் தான் இந்த ஆப்ரேட் செய்ய முடியும். ஸோ அங்கே தான் அந்த ஒரு கேம் சேஞ்சர்.